இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரிஃபைட் பேனல் 6th அக்டோபர் டைட்டன் ஸ்டாக்கை நான் பிக் பண்ணியிருக்கேன். 22, 23, 24, 25 இந்த 4 நாளைக்கும் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நான் வாங்குறேன் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி. 6ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணினதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோனை பேஸ் பண்ணி பிக் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்விங் லோவை நான் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த ஸ்டாக்கை நான் வாங்கின இடத்துலேருந்து ஸ்விங் லோ வரைக்கும் கீழே இறங்கி பிரேக் ஆகுதுன்னா 5% வந்து என்னோட ரிஸ்க் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் 5% வந்து என்னோட ட்ரா டவுன்ங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் ஸ்டாப் லாஸ் எதுவும் போட போகிறதில்ல. ஆப்வியஸ்லி இந்த ஸ்விங் லோக்கு டிமாண்ட் ஜோன் இருந்தனால இங்கேயே ரிவர்ஸ் ஆகணும். இதையும் மீறி ஸ்டாக்கு கீழே விழுந்ததுன்னா அட்லீஸ்ட் வந்து ஸ்விங் லோலேருந்தாவது இந்த ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆகுங்கிறது என்னோட அசம்ஷன். இப்போ நான் இந்த ஸ்டாக்கை நான் ஒரு 14 டேஸ் கிட்ட நான் ஹோல்டு பண்ணிட்டேன். அதனால நான் கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணும்போது அந்த 14 டேஸ்க்கு ஃபுல்லாக நான் ரீப்ளே பண்ணிடுறேன். என்னோட எக்ஸிட் எதுக்கு பண்ணினேங்கிறது ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா 14 டேஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக்ல பெரிய மூவ்மெண்ட் எனக்கு தெரியல. நான் ஆவரேஜ் பண்ணினனால பெரிய லாஸ் இல்லாம ஒரு குட்டி லாஸ்ல வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒவ்வொரு நாளா நான் ரீப்ளே பண்றேன். ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் வந்து நான் வாங்கின என்ட்ரி பிரைஸ, லாஸ்ட்டா போட்டிருக்கிற ப்ளூ லைன் வந்து என்னோட எக்ஸிட் டேட். ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த டே வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். நடுவுல ஒரு சாட்டர்டே, சண்டேஸ் வந்திருக்கும். அதனால 14 டே பீரியட் வந்து எனக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ நான் 14 டேஸ்க்கு மேல இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ண நினைக்கல. நான் ஆவரேஜ் பண்ணினனால ஒரு டீசென்ட்டான லாஸ்க்கு நம்ம வெளியே வந்துட்டோம். ஒருவேளை நான் ஆவரேஜ் பண்ணாம இருந்திருந்தேன்னு சொன்னா, லாஸஸ் எதுவும் பெருசா இருக்காது. ஏன்னா நான் வாங்கின இடத்திலேயே வந்து நான் குடுத்துருக்கிற மாரி இருக்கும். ஸோ நான் ஆவரேஜ் பண்ணினனால ஆல்ரெடி வந்து நெறைய லாஸஸ்ல வந்து இது கொஞ்சம் மேக்கப் பண்ணி குடுத்துருக்கும். லோவஸ்ட் பிரைஸ்லேருந்து ஹையஸ்ட் பிரைஸ் போனனால. இந்த ஸ்டாக்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.